குறிப்பாக சொன்னால் இன்றைக்கு போர் முடிவடைந்து இலங்கையிலே போர் முடிவடைந்து 17 வருஷம் கழிந்து விட்டன. ஆனால் அந்த 17 வருஷத்திலே தமிழ் மக்களுடைய வடகிழக்கு பிராந்தியத்திலே தமிழ் மக்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. போர் நடைபெற்ற கால பகுதியில் உயிர்கள் அளிக்கப்பட்டன. ஆனால் இப்பொழுது வடகிழக்கிலே தமிழர் தாயக நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய இருப்பு எங்களுடைய அடையாளம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கலாச்சார மையங்கள் அனைத்தும் அளிக்கப்பட்டு சிங்கள பௌத்தமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குடியேற்றங்கள் ஊடாக எங்களுடைய தாயக நிலப்பரப்பில் சனத்தொகை மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, சிங்களமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு உயிர் அளிக்கப்படாவிட்டாலும் கூட எங்களுடைய இருப்பு அளித்து கொண்டு இருக்கிறது பலருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. அந்த வகையில் நாங்கள் இந்தியாவுக்கு கட்டாயம் வரவோணும், அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரவோணும். தமிழ்நாட்டுக்கு எங்களுடைய பிரச்சனைகளே இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதிகளுக்கு நாங்கள் தெளிவாக எடுத்து கூற வேணும். ஏனென்றால் இங்கே 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல வெறுமனே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் 8 கோடி தமிழ் மக்கள் இருக்கின்ற ஒரு நிலையிலே இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இன்றைக்கு அனாதைகளாக இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தொடரவிடக்கூடாது. அந்த நிலைமை இருக்கிறதால எங்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் தலைமைக்கும் இடையிலே ஒரு இறுக்கமான ஒரு புரிந்துணர்வும் உறவும் போருக்கு பின்னைய கால பகுதியில் நாங்கள் அதை சரியான வகையிலே மெயின்டைன் பண்ணுவதற்கு தவறிவிட்டதால இன்றைக்கு பாதிப்படைகிறது முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்கள். இதை உணர்ந்து நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக சொன்னால் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினை தீர்ப்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முற்றுமுழுதாக பூர்த்தி செய்யப்படணும் என்ற அடிப்படையிலே அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் இலங்கை அரசு கட்டித்தனமாக அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்திருந்த பேரிலே நிறைவேற்றின 13ஆம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள்ளே, அதாவது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்ற கேரக்டருக்குள்ளே போய் இருக்கினதாலேயும் இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் அந்த யூனிட்டரி ஸ்டேட் தொடர்பாக வழங்கியிருக்கின்ற வியாக்கியானங்கள் ஒரு மிகவும் இறுக்கமான தாக இருக்கிறதால நாங்கள் இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமைகளை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் தலைவர் அவர்களுக்கும் காங்கிரசுடைய மூத்த உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கேட்டுக்கொண்டது என்னென்றால், உண்மையிலே காங்கிரஸ் கட்சிக்கு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் விட ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காக செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது.